வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாளில் நம்முடைய அமிர்தேவா யூடியூப் சேனலில் நாம் தன்னம்பிக்கை என்பதை குறித்து பார்க்க போகின்றோம். தன்னம்பிக்கை என்பது விடாமுயற்சி என்பதும் ஒருவருடைய வாழ்க்கையிலே அமைந்துவிட்டால் அது மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போய்விடும். அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எத்தனையோ சாதனையாளர்கள் அதை பயன்படுத்தி சாதனை செய்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இத்தகைய சாதனையை செய்வதற்கு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். முதலாவதாக முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி செய்வதற்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்து கொண்டே முயற்சியும் செய்து வந்தோமையானால் நாம் எதை சாதிக்க நினைக்கிறோமோ அதை சாதிக்கலாம். எந்த உச்சத்தை தொடலாம் என்று நினைக்கிறோமோ அதை தொட்டு விடலாம். ஆகவே நமக்குள் இருக்கின்றதான அந்த சக்தியை, காந்த சக்தி நாம் வெளிப்படுத்த வேண்டும். நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதாவது ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்று உங்கள் உள்மனதிற்குள்ளாக, ஆழ்மனதிற்குள்ளாக அந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆழ்மனதிற்குள்ளாக சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நாம் அதை சாதிக்க முடியும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கனவு காணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் கனவு காண வேண்டும். எதை குறித்து? நாம் என்ன சிகரத்தை அடைய போகிறோம், நாம் என்ன சாதனை அடைய போகிறோம், அதை குறித்து ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிற பொழுது, தூங்குகிற பொழுது, நடக்கிற பொழுது எல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அடையக்கூடிய சிகரத்தை அடைய முடியும். நாம் தொடக்கூடிய உச்சத்தை தொட முடியும். நாம் ஏனோதானம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருந்தோமையானால் நம்முடைய உச்சம் என்பதை நாம் தொட முடியாது. சாதனை என்பதை நிகழ்த்த முடியாது. நண்பர்களே, மாணவ செல்வங்களே, நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்குள்ளாக ஒரு கோல் இருக்க வேண்டும். ஒரு கோல் என்பது ஒரு உறுதியான நம்பிக்கை, ஒரு உறுதியான உச்சத்தை தொட வேண்டும் என்கிற கோல் நமக்குள்ளே தீ போல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உச்சத்தை தொட முடியும், சாதனையாளராக முடியும், சாதிக்க முடியும். இல்லை என்றால் சாதனையாளருமாக முடியாது, சோதனையாளராகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே நண்பர்களே, குழந்தை செல்வங்களே, மாணவர்களே, பெரியோர்களே, உயர வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் அனைவரும் நீங்கள் ஒன்று மட்டும் மனதிற்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றே ஒன்று குறிக்கோள் என்பது இருக்க வேண்டும், கோல் என்பது இருக்க வேண்டும், லட்சியம் என்பது இருக்க வேண்டும். அந்த லட்சியம் இல்லாதவன் சிறகில்லாத பறவை போல் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நமக்குள்ள ஒரு லட்சியமும் கோலும் தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதையும் தொட முடியும். நன்றாக படிக்கிற மாணவனிடத்திலே நாம் முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த தீ, அந்த லட்சியம், அந்த கோல் இருந்தால் அவன் 2வது மதிப்பெண்ணாவது எடுப்பான். ஆகவே ஒரு மனிதன் ஒரு உச்சத்தை அடைய வேண்டும், எவரெஸ்ட் சிகரத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறவன் அதையே சிந்தித்து எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தான். நாமும் அது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும், ஏதாவது ஒரு லட்சியத்தோடு வாழ வேண்டும். வாழுகிற போது நம்முடைய வாழ்க்கை வெற்றி பாதையில் செல்லும். நாம் வெற்றி சிகரத்தை அடைய முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.